இதுக்கெல்லாம் போய் பண்ணுவாங்களா? சூசைட் பண்ணிக்கிறதுனா என்ன ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்களே, எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. முகம் தெரியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு தாயை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கமெண்ட்ஸ் போட்டிருப்போம். பி ரியலி அஷேம்ட் ஆஃப் இட் நான் நினைக்கிறேன். ஒரு ஆம்பளையே நீங்கள் திட்டணும்னா என்ன மேக்ஸிமம் சொல்ல போகிறீங்க? அவங்க அம்மாவை, அவங்க ஒய்ஃபை, அவங்க பொண்ணை அசிங்கமாக பேசுகிறது தான் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. இன் நோ வே தே வில் பி ரிலேட்டட். இந்த சைபர் புல்லிங்காக இருக்கட்டும், இந்த ஹேட் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு வீடியோவை நம்ம மற்றவங்களுக்கு சொன்னால் எஜுகேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு, ரைட்? இட் இஸ் அன்ஃபில்டர்ட். அண்ட் இன்னொரு தாய் அதை அதை நினைக்கிறப்ப எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுவான்றது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியலை. டெஃபினட்டாக இட் இஸ் நாட் தட் வெரி ஹாப்பி திங். ரொம்ப எராட்டிக்கான பிஹேவியர்ஸ் இருக்கும். எதுக்கு அழுகுறாங்கன்னு தெரியாது, ரொம்ப கத்துவாங்க, இரிட்டேட்டடாக இருப்பாங்க, கோபம் ரொம்ப வரும். த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீயிங் அ மதர் ஆர் அ ஃபாதர் இஸ் டிஃப்ரெண்ட். தாய்மையை அப்படி ஒரு பெரிய விஷயமா நம்ம க்ளோரிஃபை பண்ணுவோம், சரியா? எல்லாமே என்னன்னா அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு நீ ஃபீட் பண்ணணும், குழந்தைய இப்படி பண்ணணும், குழந்தைய அப்படி பண்ணணும், நீ சாப்பிடாம இருக்கணும், நீ இதை சாப்பிடணும், அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் ஆல் வேஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் சைல்டே தவிர அந்த அம்மாவை பற்றின அம்மாவோட ஹெல்த்து, அம்மாவோட மனநிலைமையும் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அதை மாற்றுறதுன்றது இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட் தான். தே மைட் டேக் அ டெஃபினெட்லி ஒரு மோசமான ஒரு விஷயத்துக்கு அவங்க தள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ லெட்ஸ் ட்ரை டு ஸ்டாப் இட். சோஷியல் மீடியா எப்பயும் போல் பரபரப்பாக ஒரு 2 நாளைக்கு இருக்குது, அவ்வளோதானே? யாரோ ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க, சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. இதெல்லாம் சூசைட் பண்ணலாமா? எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கிறாங்க. 2 பிள்ளையை விட்டுட்டு இப்படி பண்ணலாமா? எவனோ ஒருத்தன் கமெண்ட் போட்டானா இப்படிலாம் பண்ணுவாங்களா? எவ்வளோ கோவம் வருது இல்லை? இதுக்கெல்லாம் போய் பண்ணுவாங்களா? சூசைட் பண்ணிக்கிறதுனா என்ன ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்களே, எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. என்ன பண்ணாலும் கமெண்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்க போகுது இல்லை? அவங்க எந்த வீடியோலையும் அவங்க போய் போஸ்ட் பண்ணலை, நான் தான் இந்த குழந்தையோட தாய், பாருங்க என் குழந்தை விழுந்துருச்சு, இந்த குழந்தைய எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியலை, இந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? இல்லையே. முகம் தெரியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு தாயை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கமெண்ட்ஸ் போட்டிருப்போம். ஒரு வீடியோஸில் அந்த குழந்தை ஆபத்தில் இருக்குன்னு தெரிஞ்சப்போ அந்த குழந்தைய காப்பாற்றினவங்களோ இல்லைனா அதை சுற்றி இருந்து இது மாதிரி நடக்காமல் இருக்கணுன்றதுக்கு பற்றி பேசுகிறீங்கன்னா ரைட், தட்ஸ் அ டோட்லி டிஃப்ரெண்ட் திங். ஆனால் எவ்வளோ மோசமான தாய் பார்த்தீங்களா? இந்த தாயை இந்த பேரண்ட்டை முதல்ல அரெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இவங்க சொல்கிறதெல்லாம் கதை மாதிரி தெரியலையா? ஃபோன் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, இல்லை கம்ப்யூட்டரில் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லை டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. குழந்தை விழுற வரைக்கும் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? என்ன ஒரு மோசமான ஒரு நெக்லிஜென்ட் பேரண்ட்டாக இருக்கிறாங்க. இது டவுட்ஃபுல்லாக இருக்குது. இவங்களை அரெஸ்ட் பண்ணி கேட்க வேண்டாமா? இவங்களா ஒரு தாயா? இப்படி எவ்வளோ கமெண்ட்ஸ் இல்லை? 2 குழந்தையோட தாய் இப்படி உயிர் விட்டுருக்குறாங்க. அண்ட் we're all be really ashamed of it நான் நினைக்கிறேன். என்னதான் வருத்தப்பட்டாலும் இதை வீடியோ எடுத்தவங்க தப்பு, இதை கமெண்ட் பண்ணவங்க தப்பு, இதை பப்ளிசைஸ் பண்ணவங்க தப்பு, எல்லாரும் மேலேயும் தானே தப்பு இருக்குது. இதில் ஒன்றும் இல்லவே இல்லைல்ல. எம்பத்தின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இன்னொருத்தருக்கு ஒரு வலி இருக்கோ இல்லை கஷ்டமாக இருக்கோ அப்படின்னு சொல்கிறத அதை ஃபீல் பண்ண நம்ம அந்த இடத்துல இருந்தோன்னா என்ன வருத்தப்படுவோம், என்ன கஷ்டப்படுவோன்றதை கொஞ்சமாவது ரிலேட் பண்ணிக்க முடியறத எம்பத்தின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்கே எதுவுமே இல்லையான்னு தோணுது. நம்ம வீட்டில் நடந்துச்சுன்னா அதுக்கு அப்போ நமக்கு ரத்தம் வருது, அடுத்தவன் வீட்டில் வந்தால் அதுக்கு தக்காளி சட்னியான்னு எனக்கு புரியவே இல்லை. இது நிறைய தடவை பேசியாச்சு இந்த சோஷியல் மீடியாவில். இந்த இப்போ இப்படி பண்ணுற இந்த கமெண்ட்ஸாக இருக்கட்டும், சைபர் புல்லிங்காக இருக்கட்டும், இல்லை ஹேட் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இது ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணுறோம். அண்ட் இட் இஸ் ஈஸிலி டன் அகெயின்ஸ்ட் விமன். என்ன வேணால் போடலாம். அவங்க ஃபேமிலியை, ஒரு ஆம்பளையே நீங்கள் திட்டணும்னா என்ன மேக்ஸிமம் சொல்ல போகிறீங்க? அவங்க அம்மாவை, அவங்க ஒய்ஃபை, அவங்க பொண்ணை அசிங்கமாக பேசுகிறது தான் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. இன் நோ வே தே வில் பி ரிலேட்டட். நிறைய நேரத்தில் அந்த ஆண் மகன் செய்யக்கூடிய அந்த காரியத்துக்கும் அந்த வீட்டில் இருக்கிற எந்த பெண்ணுக்குமே சம்மந்தமே இல்லைனாலும் உங்கள் அம்மானா இப்படி, உங்கள் அம்மா இப்படியா, உங்கள் பொண்டாட்டி இப்படியா, உங்கள் குடும்பமே இப்படியா, இப்படி தான் கேவலமாக பேசுகிறோம். இதில் முகமே தெரியாத ஒரு தாய் இவ்வளோ கமெண்ட்ஸ் இல்லை, இவ்வளோ ஹேட் கமெண்ட்ஸ், நீ எல்லாம் ஒரு தாயான்னு கேட்டு இவ்வளோ பேர் பேசினா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு புரியலை. ஹவு ஹர்ட்ஃபுல் இட் இஸ். நம்ம ரொம்ப டீசென்சிட்டைஸ் ஆகிட்டோம். அதாவது இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டோ இந்த மாதிரிலாம் ஈஸியாக நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியுது. நியூஸ் சேனல் முதற்கொண்டும் அதை ஃபில்டர் பண்ணாமல் யூ கேன் ஷோ இட். பிகாஸ் அந்த குழந்தைக்கு ஒன்றுமே ஆகலை. அந்த ஃபோட்டோகிராஃப் ஒரு வீடியோகிராஃபில் அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகலை. அண்ட் எவ்ரிபடி வில் வாட்ச் இட். சரியா? அது எந்த வித தங்கு தடை இல்லாமல் இட் கேன் பி ஷேர்ட், இட் கேன் பி இந்த கண்டென்ட் எவ்வளோ தூரத்துக்கு போட முடியும் இல்லை? அதை பார்க்குறப்ப நமக்கு என்ன, ஓகே இதெல்லாம் லைஃப்பில் நடக்கிறது தானே,
இந்த ஒரு கமெண்ட்டுக்காக ஒரு தாய் இவ்வளோ செல்ஃபிஷாக உயிரை எடுத்துக்கலாமா அப்படின்னு எல்லாருக்கும் கேள்வி இல்லை. இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டுக்கெல்லாமா வந்து உயிரை விட முடியும் பொறுப்பு இல்லாமல் அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு பாதிக்குது இந்த சைபர் புல்லிங்காக இருக்கட்டும், இந்த ஹேட் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். ஸோ இதை படிக்கிறப்போ சில விஷயங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேசணும்னு நான் நினச்சேன். ஏன்னா இன்னொரு தாயாக இருக்கலாம், இல்லை தாய்மை அடைய போகிற ஒருத்தவங்களாக இருக்கலாம், இல்லை வாட் எவர் இட் இஸ், இல்லை ஒரு மென்னாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தைய வச்சிருக்கிற ஒரு தகப்பனாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டுமே, தே மைட் ஆல்சோ ஹாவ் தீஸ் ப்ராப்ளம்ஸ். இது நான் வந்து நிறைய நேரத்தில் அவங்க மென்ஷன் பண்ணது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், போஸ்ட்மார்ட்டம் சைக்காசிஸ், போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன்லாம் பார்த்தீங்கன்னா தகப்பனுக்கும் வரலாம். ஸோ யாருக்கு வேணாம் இந்த டிப்ரெஷன் மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் வரலாம். ஸோ யாராக வேணா இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், ஹூஎவர் இட் இஸ். தயவு செய்து கமெண்ட் போடுறதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவங்கள கேள்வி கேட்காம, அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்காம, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணால் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இப்படி ஒரு உயிரை இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக அவங்க எடுத்துக்காமல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ ப்ளீஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட் தட். இதை நிறைய பேருக்கு அதை தெரிஞ்சுக்கட்டும். இந்த டிப்ரெஷன்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் ரீசன் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் இவங்க இப்படி டிப்ரெஷனில் இருக்கிறாங்க, டிப்ரெஷனுக்கு ரீசன் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் ஸ்டில் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், போஸ்ட்மார்ட்டம் சைக்காசிஸ், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கமெண்ட்ஸ்லையும் படிக்க முடிஞ்சது. ஸோ ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் இட். இது இல்லாமையும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லணும்னு நினச்சேன். இட் இஸ் லைக் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்னு சொல்லுவோம், பிடிஎஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிடிஎஸ்டி இது வந்து இந்த ட்ராமா ரிலேட்டடாக, எனி ட்ராமா, ஒரு குழந்தை அங்கே விழுந்ததை பார்த்த அந்த தாய்க்கு இருந்த ட்ராமாவாக இருக்கலாம், அந்த ட்ராமானாலையும் இந்த மதர் இப்படி ஒரு விஷயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கலாம், ரொம்ப வல்னரபிளாக இருந்து அவங்க ஒருவேளை டிப்ரெஷனில் இருந்திருக்கலாம், இல்லை இந்த ட்ராமாவில் ரொம்ப கடந்து கஷ்டப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம போடுற கமெண்ட்ஸ் அந்த நேரத்தில் நம்ம கொடுக்குற தவறான அட்வைஸ், கிரிட்டிசிசம், இதெல்லாம் கூட அந்த தாயை அந்த மாதிரி ஒரு தவறான முடிவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிடிஎஸ்டின்னு சொல்கிறங்க, ட்ராமா ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணால் வரலாம், ஆண் பெண் யாருக்கு வேணால் வரலாம், குழந்தைங்களுக்கு கூட வரலாம். ஸோ எனி ட்ராமா நடந்துச்சு, ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை, இந்த குழந்தை விழுந்ததை பார்த்த நிறைய மதர்ஸ், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை நான் குழந்தை சின்ன இந்த மாதிரி ஒரு கை குழந்தைய வச்சிருக்கலாம், நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு வீடியோவை நம்ம மற்றவங்களுக்கு சொன்னால் எஜுகேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு, ரைட்? இட் இஸ் அன்ஃபில்டர்ட். அண்ட் இன்னொரு தாய் அதை வந்து அதை நினைக்கிறப்ப எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுவான்றது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியலை. டெஃபினட்டாக இட் இஸ் நாட் தட் வெரி ஹாப்பி திங். அந்த தாய்க்கும் வந்து என் குழந்தைக்கு இப்படி நடந்துருமோன்ற ஒரு பயம், பதட்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவே அவங்கள இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் கொண்டு போய் அந்த பதட்டமே இன்னும் ஜாஸ்தியாச்சுன்னா இட் கேன் ஆல்சோ லீட் டு டிப்ரெஷன். அந்த தாய்க்கு மட்டும் தான் இல்லை, அதை பார்க்குற அந்த ஏஜ் குரூப்பை வச்சிருக்கிற சில தாய்மார்களுக்கும் இந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் சம்திங் விச் இஸ் ரிலேட்டட் டு மீ. ஒரு குழந்தை, ஹாசினின்ற ஒரு குழந்தைய வந்து ரொம்ப நாள் முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த குழந்தை கஷ்டப்பட்டு அது வந்து அப்யூஸ் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டது. ஸோ இந்த இன்சிடெண்ட் நடக்கிறப்போ அந்த இடத்து பக்கத்தில் தான் இருந்தோம், அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கோம். சரி, பட் ஆனால் அதே ஏஜ் குரூப்பில் எனக்கும் 2 குழந்தைங்க இருந்துச்சு அந்த டயத்தில். அப்போது எத்தனை நாட்கள் என்னால் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கேன். நான் அந்த இன்சிடெண்ட்டை பார்க்கல, அந்த மதர் படுற சஃபரிங்கை பார்க்குறேன், அந்த அம்மா அழுததை பார்க்குறேன், அந்த அம்மா ஷாக்கில் இருந்ததை பார்க்குறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் என் குழந்தைக்கு நடந்துருமோன்ற ஒரு பயம், பதட்டம் வரதானே செய்யுது. இட் வாஸ் சச் அ பிக் ட்ராமா டு அண்டர்கோ தட். எத்தனை நாள் பயந்து எந்திரிச்சிருக்கிறேன்னு தெரியும். என் குழந்தை சேஃபாக இருக்கிறாங்களான்னு தெரியணும். என் குழந்தை தனியாக எங்கேயும் விடுறதுக்கு யோசிப்பேன். ஸ்கூல்லேருந்து வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சுனாலும் பயம், பதட்டம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஸோ இட் கேன் ஹேப்பன் டு எனிபடி. அதை நான் சரியாக அதை ப்ராசஸ் பண்ணலை, இல்லைன்னா அது நான் வந்து பாதுகாத்துக்கலை அப்படின்னா ஐ வுட் ஹவ் பீன் இன் டு டிப்ரெஷன். எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா எப்பயுமே ஒரு பயம் பதட்டத்திலே இருந்து லாங் லாஸ்டிங்காக இப்படி ஒரு பிரச்சனையில் இருந்துட்டு இருக்குன்னா, என்னால் நார்மலான பிஹேவ் பண்ண முடியலை அப்படின்னா, என் குழந்தைங்க மேலேயும் அதை காமிச்சிட்டே இருக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு நார்மல் ரொட்டீன் லைஃப்பை என்னால் லீட் பண்ண முடியாமையே கூட போயிருந்துருக்கலாம். ஸோ இட் கேன் ஹேப்பன் டு எனிபடி. ஸோ லெட்ஸ் கம் டு த வீடியோ. ஸோ இப்போ ஐ வில் ஜஸ்ட் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இந்த போஸ்ட்மார்ட்டம் சைக்காசிஸ்னா என்ன, டிப்ரெஷன், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இது யாருக்காவது இருந்தாலும் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ், இந்த சைக்கோசிஸ் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ரேரான ஒரு விஷயம். குழந்தை பிறந்த அடுத்த நாளோ இல்லை அந்த ஒரு வாரத்துலேயோ யூ கேன் see the change in the mother.
பொதுவாக இம்மீடியட்டான எஃபெக்டில் இது வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப எராட்டிக்கான பிஹேவியர்ஸ் இருக்கும். எதுக்கு அழுகுறாங்கன்னு தெரியாது, ரொம்ப கத்துவாங்க, இரிட்டேட்டடாக இருப்பாங்க, கோபம் ரொம்ப வரும், டெலியூஷனலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புக்கு. டெலியூஷனல்னால் இந்த குழந்தைக்கோ இல்லை எனக்கோ ஏதோ பிரச்சனையாக போது, யாரோ எனக்கு அகெயின்ஸ்டாக சதி செய்கிறாங்க, இல்லை ஈவில் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இருக்குது, இட் இஸ் கோயிங் டு கில் மை பேபி, இல்லை என்னைய ஹார்ம் பண்ண போகிறாங்க, என் குழந்தைய என்கிட்ட பிரிக்க பார்க்குறாங்க. இந்த மாதிரி மைண்டுக்குள்ளே அப்படி ஒரு கற்பனையான ஒரு விஷயம், பயம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த குழந்தைய நான் பாதுகாக்கணும், நான் தூங்கினேன்னா ஏதாவது ஆயிரும்னு சொல்லிட்டு தூங்காமையே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்சோம்னியா, ஸோ சும்மாவே தூங்கலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அண்ட் ஆஃப்டர் டெலிவரி சும்மாவே குழந்தை அழுதுட்டு இருக்கும். ஸோ இந்த இது ரொம்ப 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 டயரிங்காகவும் கஷ்டமாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சில பேருக்கு அதையும் தாண்டி ஹலுசினேஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹலுசினேஷன்ஸ்னால் இல்லாத ஒரு விஷயம் அது கேட்குற மாதிரியோ இல்லைனா அதை ஸ்மெல் பண்ணுற மாதிரியோ உணரக்கூடிய அளவுக்கு அவங்களால ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதான் ஹலுசினேஷன்னு சொல்கிறது. ஸோ இது யாரை கொல்ல போகிற மாதிரியோ இல்லைனா இந்த குழந்தை வந்து சரியில்லைன்னு சொல்கிறதோ இந்த மாதிரி ஏதாவது வார்த்தைகள் அவங்க காதில் விழலாம். ஸோ தே கேன் ஹார்ம் தெம்செல்ஸ், அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை அந்த குழந்தைய ஹர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது. உங்களால் இப்படி திடீர்னு இப்படி ஒரு சேஞ்சை அந்த மதர்கிட்ட பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செய்து டேக் தெம் டு ப்ராப்பர் பர்சன். அதாவது ஒரு சைக்காலஜிஸ்டோ ஒரு கவுன்சிலரோ இதுக்கு எதுவுமே பண்ணிட முடியாது. பட் இஃப் தே ஃபைண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னா தே வில் ஆல்சோ ரெஃபர் யூ டு சைக்காட்ரிஸ்ட். கண்டிப்பாக ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை மருத்துவரை தான் பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இதுக்கு மெடிகேஷன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும், ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். பட் கம்ப்ளீட்டாக இது சரி பண்ண முடியும். ஸோ அதனால் கவலை கிடையாது. இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம், பட் ஸ்டில் யூ கேன் ட்ரீட் இட். ஸோ இந்த மாதிரி யாருக்காவது இருந்தது வெரி ரேர் கேஸ் தான், பட் ஸ்டில் வி நீட் டு டேக் கேர் ஆஃப் தம். இவங்களை இந்த மாதிரி இருக்கிறவங்கள ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ தே கேன் ஹார்ம் தெம்செல்ஸ் வேறு. ஸோ அவங்களை தனியாக விடுறதுன்றது அவ்வளோ சரியில்லாத ஒரு விஷயம். சரி, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், இந்த வார்த்தை, பேபி ப்ளூஸ், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறையா கேள்விப்பட்டிருப்போம். எஸ், குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு வரலாம், இல்லை ஒரு 6 monthஸில் கூட வரலாம், உடனே வரணும்னு கூட இல்லை, கொஞ்சம் நாட்களில் கூட வரலாம். ஏன்னா நிறைய தூக்கமின்மை, அதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துக்கிற அந்த ப்ரெஷர், ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையும் பார்த்துக்கணும், ஸோ வீட்டில் இருக்கிறது, வேலை செய்ய வேண்டியது, இந்த ஏகப்பட்ட ப்ரெஷரில் இந்த மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே அவங்க போகலாம். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இரிட்டேஷன் தான். ரொம்ப இரிட்டேட்டடாக இருப்பாங்க, எதுக்கு அழறாங்கன்னு தெரியாது, அதே சமயத்தில் அழுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. திடீர்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு தேவையானதெல்லாம் கண்டிப்பாக செய்வாங்க. ஸோ இட் வில் பி லைக் அவங்க மூட்ஸ் அப்படி மாறி 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 இருக்கும். நான் சரியான அம்மாவாக இருப்பேனா இல்லைனா இருக்க முடியாது என்னால். ஸோ இந்த மாதிரி டயத்தில் ஒரு யங் மதர்கிட்ட ஒரு புதுசாக ஒரு அம்மாவாக மாறி இருக்கிற, அதாவது ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கிறப்ப தான் ஒரு அப்பாவோ அம்மாவோ ஆகுறாங்க. அது வரைக்கும் தே ஆர் ஆல் கப்புளாக தான் இருப்பாங்களே தவிர ஒரு அப்பாவா அம்மாவாக மாறுறதுன்றது அந்த அடுத்த எலிவேட்டட் பொசிஷன் அப்போ தான் இருக்குது. ஸோ ஒரு குழந்தைய பெற்றாதான், இல்லைனா ஒரு சின்ன குழந்தைய அடாப்ட் பண்ணாங்களும் சரி, அந்த நேரத்தில் தான் நீங்கள் எத்தனை புக்ஸு படிங்க, எத்தனை டிப்ஸு படிங்க, எத்தனை வீடியோஸ் பாருங்கள், பட் ஸ்டில் த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீயிங் அ மதர் ஆர் அ ஃபாதர் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு குழந்தையும் வித்தியாசமாக தான் இருக்கும். ஒரு குழந்தையும் அதோட பிஹேவியர் வித்தியாசமாக இருக்கும். அது பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் புதுசாக தான் இருக்கும் மதர் அண்ட் ஃபாதருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் இட் வில் பி வெரி டெஸ்டிங்காக இருக்கணும். ரொம்ப 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 அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த டயத்தில் இவங்க இந்த மாதிரி டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எனக்கு இப்படி என் குழந்தைகிட்ட எல்லாரும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறாங்க. வீடியோஸில் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் குழந்தையோட இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, என்னால் அப்படி இருக்க முடியலையே, குழந்தை கூட சந்தோஷமாக இருக்க முடியலையே, நான் இவ்வளோ மோசமான ஒரு அம்மாவாக இருக்கேன், குழந்தையோட அப்படி ஃபுல் மேக்கப்பில் சில பேர் ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி இவங்களால் மட்டும் முடியுது? அப்போ ஐ எம் நாட் குட் இனஃபா, நான் என்னால் இவ்வளோத்தையும் மேனேஜ் பண்ண முடியலையா, நான் ஒரு மோசமான தாயா, இல்லை குழந்தைக்கு அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ண தெரியலை அப்படின்னா, இல்லைனா ஃபீட் பண்ண முடியலை. ஈவன் ஃபீட் பண்ண முடியலைன்னா நீ ஃபீட் பண்ணலையா, அப்போ அந்த குழந்தை உங்ககிட்ட அட்டாச்சாகவே இருக்காது, இட் வில் நாட் பி அட்டாச் டு யூ அப்படின்லாம் சொல்கிறப்ப இந்த குழந்தை அப்போ என்கிட்ட பாசமாக இருக்காதா, அட்டாச்சாக இருக்காதான்ற ஒரு பயம், கவலை, கில்ட், ஷேமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சியில் தள்ளுறது எப்பப்போ அந்த தாட் ப்ராசஸில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறாங்க. ரொம்ப நெகட்டிவ் தாட் ப்ராசஸ் இருக்குது. டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸே ரொம்ப சிரமமாகுது, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாமே எப்படி பண்ண போகிறோன்ற மாதிரியே ஃபீலிங் எப்பயுமே இருக்குது. பதட்டமாகவே இருக்கேன், குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமோன்னு யோசிக்கிறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் ஃபீலிங்ஸ் இருக்குது. ரொம்ப 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 எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணுறீங்க, உடம்பு வலி, மனசுலேயும் வலிக்குது அப்படின்னா, அண்ட் இட் இஸ் தேர் ஃபார் லாங் டைம்.
சே ஃபார் மோர் தென் 1 or 2 வீக்ஸ்க்கு மேலே ரொம்ப இப்படி சஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சீக் ஹெல்ப். தயவு செய்து ஹெல்ப் கேளுங்க. தயவு செய்து ஒரு நல்ல கவுன்சிலரோ இல்லைனா ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ இல்லைனா அந்த மாதிரி போய் தயவு செய்து கேளுங்க. ஏன்னா இட் கேன் பி இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் டிப்ரெஷனாக கூட இருக்கலாம். ஸோ பிஹேவியரல் சேஞ்சஸில் கூட யூ கேன் கெட் ஹெல்ப். இல்லை சில நேரத்தில் மெடிகேஷன்ஸ் கூட தேவைப்படலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ நீட். ஆனால் ஹெல்ப் கேட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இது எந்த அம்மாவுக்கும் வேணால் வரலாம். ஸோ உங்களுக்கு மட்டும்தானு கிடையாது, இப்போ நிறைய பேருக்கு வரதான் செய்யுது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ ப்ளீஸ் டூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ இது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை பற்றி சொல்லிட்டேன். இன்னொரு வார்த்தை இருக்குது, போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன் சொல்லிட்டு. இதுவும் அப்படி தான், பட் இட்ஸ் வெரி சிமிலர் டு தஸ். ஆனால் இது இட் கேன், இந்த பிரச்சனை ஃபாதர்ஸ்க்கும் வரலாம், குழந்தையோட தகப்பனுக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 1 year பீரியட் ஆஃப் டைமில் எவ்வளோ எக்ஸாஸ்டிங்காக இருக்கும்ல, சின்ன குழந்தைய வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு, இல்லை ட்வின்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுல இருக்கிறனால அப்போது இதில் தாய்க்கோ தகப்பனாக்கோ இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயங்களை மேனேஜ் பண்ணுறப்போ. அண்ட் குழந்தை சப்போஸ் அடிக்கடி சிக் ஆகுது, இல்லை குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றப்போ இந்த மாதிரி டிப்ரெஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ சீக் ஹெல்ப். ஆக்சுவலாக ஹெல்ப் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் குழந்தையும் பார்த்துக்க முடியும் கண்டிப்பாக. அதே மாதிரி இது இப்போ 3 டிப்ரெஷனை சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு ட்ராமா, ஈவன் இந்த சைல்ட் பர்த்தே சில பேருக்கு ஒரு ட்ராமடைசிங்கான விஷயமா இருக்கலாம். சில பேருக்கு என்னங்க குழந்தை எவனும் பெற்றுக்கிறது இல்லையாங்க, குழந்தை பெற்றுக்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப சீன் போடாதீங்க, ரொம்ப க்ளோரிஃபை பண்ணாதீங்க. தாய்மையை அப்படி ஒரு பெரிய விஷயமா நம்ம க்ளோரிஃபை பண்ணுவோம், சரியா? எல்லாமே என்னென்னா அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு நீ ஃபீட் பண்ணணும், குழந்தை இப்படி பண்ணணும், குழந்தைய அப்படி பண்ணணும், நீ சாப்பிடாமல் இருக்கணும், நீ இதை சாப்பிடணும், அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் ஆல்வேஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் சைல்டே தவிர அந்த அம்மாவை பற்றின அம்மாவோட ஹெல்த்து, அம்மாவோட மனநிலைமையும் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். எல்லாரும் போடுவீங்க கமெண்ட்டில், என்ன 10 குழந்தைய பெற்றது இல்லையா, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் இந்த விஷயம்லாம் என்ன குழந்தையே என்னமோ புதுசாக இப்போ தான் வளர்க்குற மாதிரி சொல்கிறாங்க. இது தாய்மார்களுமே இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லலாம். பட் ஆனால் அது வேற, இது வேறன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் ஒரு குடும்ப சூழ்நிலை, நிறைய பேர் அம்மா அப்பா, இன்னும் சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி, இந்த மாதிரி நிறைய பேர் அந்த ஃபேமிலியில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. அண்ட் ஒர்க் பண்ணதுன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ அந்த மதர்ஸ் தே வர் நாட் ஒர்க்கிங் மச். ஸோ வீட்டில் தான் இருந்திருக்கலாம். ஸோ தே வுட் ஹவ் ஹேட் லாட் ஆஃப் டைம். ஸோ ஒர்க் பண்ணுற மதர்ஸ்க்கு தான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருமானம் கிடையாது. ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஒர்க் பண்ணாதவங்களா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. ஸோ எல்லாரையும் ஒரே மாதிரி கம்பேரும் பண்ணாதீங்க. ஏன்னா இது எப்படி தாய்மைனா அது பெரிய விஷயமா சொல்கிறோம். ஆனால் டெலிவரினா இது என்ன ஒரு விஷயமா, டெலிவரிக்கு ஹஸ்பண்ட் இருக்கணுமா, டெலிவரினா இது குழந்தை வளர்க்குறதுலாம் ஒரு விஷயமா, பெற்றா அது பாட்டு வளரப்போகுது இப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுறது. ஸோ இது அதுவே தன்னோட பொண்ணுக்கு வர்றப்போ கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. தான் ஒய்ஃப்க்கு வந்தாலோ இல்லை மற்றவங்களுக்கு வந்தாலோ அது ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணுறதுல நிறைய நேரத்தில். ஆனால் தன்னோட குழந்தைக்கு வர்றப்போ இட் பிகம்ஸ் அ வெரி பிக் இஷ்யூவாக தான் ஃபீல் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ இட் சேஞ்சஸில் பெர்ஸ்பெக்டிவ் மாற தான் செய்யுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. அதாவது ஒரு ட்ராமடைசிங்கான ஒரு விஷயமா இருக்குது. குழந்தை பிறந்ததாக இருக்கலாம். இப்போ இந்த இன்சிடெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை விழுந்துச்சு பார்த்தீங்களா, அந்த குழந்தை விழுந்ததே ஒரு பெரிய ட்ராமாவாக இருந்திருக்கும் அந்த அம்மாவுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வி டோன்ட் நோ வாட் ஹேப்பன் ரியலி. ஆனால் பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம், இல்லைனா ஒரு நியர் டு டெத் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லைனா இந்த மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஒரு கார் ஆக்சிடெண்ட் மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃப்ளைட் கிராஷ் பார்த்ததாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய இன்சிடெண்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். இல்லை நம்மளோட ரொம்ப லவ்ட் ஒன்ஸை நம்ம இறந்து போகிறத நம்ம கண்ணால் பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறப்போ நம்ம மனசில் ஒரு மெமரி க்ரியேட் ஆகும். அந்த மெமரி பெயின்ஃபுல்லான ஒரு மெமரியாக இருக்கும். சின்னத்தை அப்படியே ஸ்டக் ஆகிடும். அதை மாற்றுறதுன்றது ரொம்ப 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 சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த பெயின்ஃபுல் மெமரியை யூ ஹாவ் டு சேஞ்ச் இட். ஈவன் நீங்கள் நிறைய தடவை சொன்னாலும் இந்த குழந்தை காப்பாற்றிச்சு, குழந்தை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே, நீங்கள் பார்த்தாலுமே அவங்களால அந்த பெயின்ஃபுல் மெமரியிலேருந்து வெளியில் வர்றதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ திரும்ப 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 என்ன யோசிப்பாங்கனோ, என்னால் தான் இப்படி குழந்தைக்கு ஆயிடுச்சோ, குழந்தை என்னால் தான் இப்படி ஆயிடுச்சோ, இதனால தான் ஆயிடுச்சோ, குழந்தை இப்படி விழுந்துருச்சே அந்த மதர் அதை ரொம்ப 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 திரும்ப 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 அவங்க மைண்டில் ஓடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திரும்ப திரும்ப அந்த ஆக்சிடெண்ட்டே ஞாபகம் வந்துகிட்டே இருக்கலாம். பிகாஸ் ஷி வாஸ் லிவிங் இன் த சேம் பிளேஸ்.
ஸோ அதே சிச்சுவேஷன், அதே மக்கள் கூட இருந்தவங்க இது சரியான அம்மா இல்லைன்னு, இந்த குழந்தையோட அம்மா நெக்லிஜென்ட்டாக இருந்தாங்க, இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய கேட்டிருப்பாங்க. ஸோ திரும்ப 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 ஷி வாஸ் ரீலிவிங் த ட்ராமாவாக இருக்கலாம் நிறைய நேரத்தில். ஸோ இது உண்மையான எனக்கு தெரியலை, பட் இட் கேன் ஹேப்பன் டு எனிபடி. ஸோ இந்த ட்ராமான்றது யாருக்கு வேணால் வரலாம். அந்த ட்ராமாலேருந்து வெளியில் வர்றதுன்றது அவ்வளோ ஈஸியாக சில பேருக்கு நடக்காது. சில நேரத்தில் சொல்லலாம் காலங்கள் மாறுறப்போ எல்லாமே மாறி போயிடும். எல்லாருக்கும் மாறி போகுதுன்னா கண்டிப்பாக இல்லை. சில பேருக்கு அது வந்து மனசில் ரொம்ப ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடலாம். அது எப்படி நம்ம ஒரு பிக்சர் மாதிரி இல்லை, ஒரு வீடியோ மாதிரி அதை திரும்ப 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 ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம மைண்டும். ஸோ அதை மாற்றுறதுன்றது இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட் தான். ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் மறக்கடிக்கிற மாதிரி சில விஷயங்களாக இருக்கட்டும், இதுலேருந்து கொஞ்சம் கட் ஆஃப் பண்ணி அவங்கள வெளியில் எடுத்துகிட்டு போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இது கண்டிப்பாக இது ஒரு டிப்ரெஷனில் போகிறாங்க, இல்லை பதட்டத்தில் இருக்கிறாங்க, நைட்டு தூங்காமல் இருக்கிறாங்க, கெட்ட கனவு வருது, பயந்து போய் எந்திரிக்கிறாங்க, இல்லைனா என் குழந்தைக்கு திரும்பி ஏதோ ஆயிடுச்சோ, ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம், இந்த மாதிரிலாம் திரும்ப திரும்ப நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, தாட் ப்ராசஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ராமா ரிலேட்டடாக யாராவது சஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ், என்னால் அதை வெளியில் வர முடியல, எனக்கு திரும்ப திரும்ப அதே தாட் ப்ராசஸ் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சீக் ஹெல்ப். அது யாராக ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாருக்கு வேணால் நடக்கலாம் ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கிறீங்கன்னா தயவுசெய்து ஒரு ஹெல்ப்பை தயவுசெய்து பாருங்கள். அதாவது ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் கூட ஹெல்ப் பண்ணாலும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணாது. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் இதுக்கு இதெல்லாம் பண்ணால் ஓகேவாக தான் இருக்கும், என் குழந்தை நல்லா தான் இருக்குன்னு ஒரு பக்கம் மனசு யோசித்தாலும் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ தே நீட் டு ஹாவ் சம் ட்ரீட்மெண்ட். ஸோ மனசு காம் ஆகிறதுக்கும் சரி, அவங்க சரியாக தூங்குறதுக்கும் சரி, அவங்கள வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ சில நேரத்தில் இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி ஏற்கனவே அவங்க ரொம்ப வீக்காகவும் மனசில் திரும்ப திரும்ப இந்த கஷ்டத்தையும் கவலையுமே யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம திரும்ப திரும்ப இந்த மாதிரி கமெண்ட்ஸோ இந்த மாதிரி அட்வைஸுன்ற பேரில் கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்துகிறப்போ அவங்க தே மைட் டேக் அ டெஃபினெட்லி ஒரு மோசமான ஒரு விஷயத்துக்கு அவங்க தள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை 4 தடவை 10 தடவை யோசிச்சுட்டு போடலாமே. இன்னொருத்தரோட உயிர் நம்ம கையில் இருக்குதுன்னு நினச்சிட்டு கூட போடுங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது யாரை எப்படி ஹர்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது, அவங்க என்ன சூழ்நிலை இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஒரு கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி தயவு செய்து நல்லா யோசித்து போடுங்க. போடணுமானே யோசிச்சு பாருங்கள். அதாவது ஹர்ட்ஃபுல்லாக போடுறீங்கன்னா தயவு செய்து யோசிச்சு பாருங்கள். இதுக்கும் ஹர்ட்ஃபுல்லாக எனக்கு வந்து கமெண்ட் போட போகிறீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தயவு செய்து இந்த மாதிரி யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குதுனாலும் தயவு செய்து சீக் ஹெல்ப். தப்பு கிடையாது. இது வந்து ஒரு சைபர் புல்லிங், ஒரு கமெண்ட் போடுறதானே அப்படின்னு உலகம் ஃபுல்லுமே இதை பற்றி நிறைய ஸ்டடீஸ் போயிட்டுருக்குது. அண்ட் பிகாஸ் இட் ஹஸ் கில்ட் so many people. ஏன்னா தப்பான ரூமர் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், மார்ஃப் பண்ணி அனுப்புகிறதா இருக்கட்டும், இல்லை என்ன வேணால் பேசலான்றதுன்றது மூலமாக ஹர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இதனால் பல உயிர்கள் போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் ட்ரை டு ஸ்டாப் இட். உயிர் போலனாலும் மனசு உடஞ்சி சுக்குநூறாக ஆக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இது இன்னொருத்தரை அழிக்கிறதுக்கான நம்ம சொல்கிற ஒரு வார்த்தையாக மாறிட வேண்டாம். ஸோ ப்ளீஸ் டூ திங்க் அபவுட் இட். நம்ம அந்த இடத்துல இருந்தோன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்து பண்ணுவோம். ஸோ லெட் அஸ் டூ இட் டுகெதர் டு சேவ் பீப்புள் ஹூ ஆர் ரியலி சஃபரிங் பிகாஸ் ஆஃப் இட். Thank you.